நமஸ்காரம். மறுபடியும் சந்திக்கின்றோம். நமக்கு வாழ்க்கை முறையிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று பல்வேறு விதமாக விதித்திருக்கின்றார்கள். ஒரு ஒழுக்கம், நற்பண்பு, விதிகள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இவற்றின்படி வாழ வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆன்றோர்கள், சான்றோர்களும், அறிஞர்களும், பெரியவர்களும் எல்லோருமே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதன்படி நடக்கின்றோமா என்றால் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏனெனில் உலகம் அப்படித்தான் இருக்கின்றது. எவ்வளவோ விதமாக சொல்லிவிட்டார்கள். எல்லா சமுதாயத்திலுமே விதிமுறைகள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எவ்வாறெல்லாம் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். மதங்கள் அவர்களுடைய பாட்டுக்கு அவர்களுடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் சொல்லிவிட்டார்கள். ஒரு புத்த மதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 33,000 விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அவ்வளவு அதிகமான விதிமுறைகள். நாம் எங்கிருந்து அதை தெரிந்து கொள்வதற்கே நமது வாழ்க்கை முடிந்துவிடும் போல் இருக்கின்றது அல்லவா? ஆக அந்த விதிமுறைகள் மனிதனுடைய ஒரு நல்ல உன்னதமான வாழ்க்கை முறைக்கு அவை விதிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை மீறுவது என்பது தான் மனிதர்களுடைய ஒரு கடமை என்றே சொல்லலாம். ஏனெனில் ஒரு விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், அவர்கள் மனதிற்கு உட்பட்டவர்கள். நாம் மனதை பற்றி நிறைய பார்த்திருக்கின்றோம். அந்த மனதிற்கு உட்பட்டவர்கள் எவ்வாறு நடக்கின்றார்கள் என்றால், அந்த விதிமுறைகளுக்கு பின்னாலே ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கின்றதா என்று கண்டுபிடிக்க தோன்றுகின்றது. விதிமுறைகளுக்கு பின்னால் ஏதேனும் ஓட்டை இருக்கின்றதா, அதன் வழியே தப்பித்து விடலாமா, அல்லது அதற்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லலாமா என்றெல்லாம் தான் மனம் யோசிக்க ஆரம்பிக்கின்றது. எனவே தான் மனதின் மூலமாக செயல்படும் பொழுது விதிமுறைகள் பறந்து போய்விடுகின்றன. அந்த மனிதனும் சந்தோஷமாக இருக்கின்றான். ஏனால் அவன் அதற்கு ஒரு சமாதானம் சொல்லிவிட்டான். ஏன் அவ்வாறு நடந்து கொண்டோம், விதிமுறைக்கு புறம்பாக ஏன் அவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதற்கு அவனுக்கு தானே அவன் சமாதானம் சொல்லிக் கொள்கின்றான். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். அது உண்மை இல்லை, இருந்தாலும் அவன் அவ்வாறு தான் இருக்கின்றான். எல்லா மனிதர்களும் அவ்வாறு தான் சொல்ல முடியும். வி ஜஸ்டிஃபை அவர் ஆக்ஷன்ஸ். நாம் செய்கின்ற காரியங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு சமாதானப்படுத்துகின்றோம். அதை நீதிக்கு உட்பட்டதாக கொண்டு வருகின்றோம். இது மிகவும் தவறு. ஏனெனில் இந்த மனதின் மூலமாக செய்யப்படும் செயல்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கர்மா என்று சொல்லலாம். எந்த காரியத்தையும் நாம் மனதிற்கு அடிபணிந்து செய்தோமானால் அது கட்டாயம் கர்மாவாகத்தான் இருக்கும். ஏனெனில் நாம் கர்மா என்பதை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம் தினசரி என்பது தான் உண்மை. ஏனெனில் நாம் தினசரி மனதிற்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய உதாரணம் சொல்வார்கள். ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு ஜீசஸ் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் நீ அவனுக்கு மற்றொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லிவிட்டார். ஒரு பிரமாதமான விஷயம். ஏனெனில் அங்கு வன்முறைக்கு இடமில்லை. நீ அடிபட்டவனாக இருந்தாலும் நீ மறுபடியும் இன்னொரு கன்னத்தை காட்டு என்றால் நீ மறுபடியும் வன்முறையில் ஈடுபடாதே. அதற்கு பதில் நீ தாழ்ந்து போ மறுபடியும் என்று தான் சொல்லப்பட்டீங்க. அதுதான் உடைய அர்த்தம். இது நடந்த ஒரு ஓமையில் என்ன சொல்வார்கள், இவ்வாறு ஒரு இடத்தில் நடந்தது. அங்கே ஒரு பாதிரியார் அவரை ஒருவர் ஏதோ பேச்சுவார்த்தையில் அவர் கன்னத்தில் அறைந்து விட்டார். பாதிரியார் மறு கன்னத்தை காண்பித்தார். அடித்தவரும் 2வது தடவை அடித்து விட்டார். 3வது தடவை அடித்தவர் அடிக்கப் போகும்பொழுது பாதிரியார் தடுத்து அவரை திருப்பி அடித்து விட்டார். உடனே முதலில் அடித்தவர் கேட்டார், என்ன நீங்கள் பாதிரியாராக இருக்கின்றீர்கள், எவ்வாறு செய்கின்றீர்களே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஜீசஸ் ஒரு தடவை கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை அடி என்று தான் சொன்னார், 3வது தடவை அடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று அவர் சொன்னதாக ஒரு சிறிய கதை. இது என்ன ஒரு நியாயப்படுத்துகின்ற விஷயமாக போய்விட்டது, அவ்வளோதான். இது பல்வேறு விதமாக சொல்லப்படுகின்றது.
பல்வேறு விதமாக சொல்லப்படுகின்றது. அதே போல் இன்னொரு இடத்துல ஜீசஸ் ஒரு சீடரிடம் சொன்னதாக கேள்வி, நீ உன்னுடைய எதிரியை 7 முறை மன்னித்து விடு என்று. அந்த சீடர் அதை முழுதாக வாங்கி கொள்ளவில்லை என்பதை பார்த்த ஜீசஸ் சொன்னார் 77 தடவை என்று சொன்னார். அப்பொழுது அதை கேட்டவுடன் அந்த சீடர் 77 தடவை தான் மன்னிக்க வேண்டும் என்றால் 78வது தடவை என்ன செய்யலாம் என்று யோசித்ததாக சொல்லப்படுகின்றது. அதாவது எப்படியாவது எந்த விதிமுறையாவது எப்படியாவது நாம் அதற்குள்ளே ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து அதை தாண்டி செல்ல வேண்டும், அதை தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் மனிதன் முயற்சி செய்கின்றான். இந்த முயற்சிகள் எல்லாமே நாம் சொன்ன 2 உவமைகளிலுமே இந்த முயற்சிகள் எல்லாமே மனிதனுடைய மனதிலிருந்து வருகின்றது. அந்த மனதும் அது அந்த அளவுக்கு தந்திரமாக யோசிக்கவில்லை என்றால் இது நடக்காது. இப்பொழுது நாம் பாதையில் செல்லுகின்ற பொழுது குறுக்கே திடீரென்று ஒரு பாம்பு குறுக்கிடுகின்றது. அதை பார்த்தவுடன் நாம் என்ன செய்கின்றோம்? துள்ளி குதித்து ஓடுகின்றோம். பாம்பை பார்த்தவுடன் நம்ம மனம் எதுவும் நினைக்கவே இல்லை. நாம் மனதிலிருந்து எந்த அறிவுரையும் வாங்கவில்லை. தானாக துள்ளி குதித்து சென்று விட்டோம். இதுதான் மனமற்று செயல்படுவது என்று சொல்லலாம். இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். மனம் இல்லாமல் செயல்படுவது, அந்த குதிக்கின்ற விஷயம் மனதுக்கு தெரிந்து செய்யப்படவில்லை. அது தானாக இறைவன் நடத்தினார் என்று வைத்துக்கொள்ளலாம், இறைத்தன்மை நடத்தியது என்று வைத்துக்கொள்ளலாம். நமது காரியங்களை அவ்வாறே செய்தோமானால், மனதை தவிர்த்து செய்தோமானால் நமது வாழ்க்கை மிக உன்னதமாக இருக்கும். நாமும் மேலே ஆன்மீகத்திலே முன்னேறி செல்வோம். நன்றி, வணக்கம்.